மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சிஎம்ஆ பதவியேற்பதில் தொடர்கிறதா சிக்கல் மீண்டும்? திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு அளிக்கிறதா தாவேகாவிற்கு? திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகள் இணைந்து ஆட்சி அமைக்கிறதா? இது மூன்றை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக விஜய் அவர்கள் வந்துட்டு சிஎம்ஆ பதவியேற்கிறது வந்துட்டு இன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அஃபிஷியலாக சொல்லலை. ஆளுநர் வந்து நேற்று இரவு வரை டைம் கொடுத்துருந்தாங்க. ஆளுநர் வந்து அழைப்பு விடுத்தால் இன்னைக்கு பதவியேற்பதாக இருந்தது விஜய் அவர்கள். ஆனால் நேற்று இரவு வரை ஆளுநர் வந்து அழைப்பு விடுக்கவில்லை. அதனால் இந்த சிஎம்மாக பதவியேற்க விஜய் அவர்களுக்கு அழைப்பு வரவில்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்துட்டு பிடிவாதமாக இருக்கிறாரு. பெரும்பான்மையை நிரூபிக்கணும். பெரும்பான்மை என்பது 118 தொகுதிகள். 118 நிரூபித்து பின்பு தான் நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படி என்று ஆளுநர் அவர்கள் வந்து கூறியிருக்கிறார். பின்பு விஜய் அவர்கள் வந்து ஆளுநரிடம் இன்று காலை மீண்டும் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். சந்தித்த போது அவர் கூறியது, ஆளுநரிடம் முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வையுங்கள், பின்பு 15 நாள் அவகாசம் கொடுங்கள், 15 நாள் அவகாசத்திற்குள் சட்டமன்றத்தில் நான் பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் அப்படி என்று சொல்லி விஜய் அவர்கள் வந்துட்டு ஆளுநரிடம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இருந்தாலுமே கூட இன்று வந்த தகவலின்படி ஆளுநரை சந்தித்த பிறகு ஆளுநர் மீண்டும் கூறியது, இல்லை, இதில் எனக்கு விஜய் அவர்கள் அளித்த பதிலுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி ஆளுநர்கள் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இப்போது 118 பேர் கூட வாப்பா, அதுக்கப்புறமா உனக்கு சிஎம் பதவி வந்துட்டு நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆளுநர் வந்து சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி டிவிகேக்கு வந்துட்டு 5 ஜெயிச்சிருக்கிறாங்க. 5 வந்து வந்துட்டாங்க. இப்போ 112 கிட்ட இருக்கிறாங்க. இன்னும் நமக்கு வந்து ஒரு 5-6 பேர் தேவை இருக்குது. 5-6 பேர் தேவைனால திருமாவளவன் அந்த கட்சி, திருமாவளவன் கட்சி ப்ளஸ் வந்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதோடைய ஆதரவுகளும் தேவை இருக்கிறது. ஸோ அது ரிகார்டிங்காக வந்துட்டு நாளைக்கு வந்து அவங்க ஒரு மீட்டிங் வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த மீட்டிங்கில் கலந்து ஆலோசித்து அவர்கள் இங்கே வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பிளான் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா பெரும்பான்மையை நிரூபித்து சிஎம்மா விஜய் வந்து ஆட்சி அமைப்பார். இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்துடுவாங்க. ஸோ ஆதரவு அளித்துருவாங்க. சிஎம் அவர்கள் பதவி ஏற்றுருவார். ரொம்ப பரவலாக வந்த செய்தி பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்துருவாங்களா, சேர்ந்துட்டு ஒரு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. அதில் வந்துட்டு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது.